ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரமான வெஜ் மீல்ஸ் அதுவும் களியோட சாப்பிடலாம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இடம் கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் மீல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வந்து ஆந்திரா மீல்ஸும் ஜெயின் மீல்ஸும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் வேணு கிருஷ்ணா. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கோவிந்தப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட், பாரிஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து கோடெக் மஹிந்திரா பேங்க் பக்கத்திலே இருக்குங்க. இப்போ நம்ம உள்ள போலாமா? வேணு கிருஷ்ணான்னு அவங்க பேரு இருக்கிறதுனால வெளியிலயே வந்து நாமம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த கதவு நான் சொன்னேன்ல, அப்படியே நம்ம பாட்டி தாத்தா காலத்து வீடு அப்படின்ட்டு. நான் என்ன ஒண்ணு பெயிண்ட்லாம் அடிச்சு பளபளன்னு இருக்கு. நம்ம வெளியில தான் உட்காரலான்னு பார்த்தேன். அந்த தூண்லாம் ரசிச்சுக்கிட்டே சாப்பிடலான்னு பார்த்தோம். செம்ம க்ரௌடா இருக்குங்க. அதனால நமக்கு தனியா ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நமக்கு வந்துருச்சு. இப்ப நான் சாப்பாடுக்காண்டி வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்து ஜோத்த போடுங்க. இங்க வந்து பந்தி ஸ்டைல்ல தான் சாப்பாடு போடுறாங்க, கல்யாண பந்தி ஸ்டைல்ல. ஆனா நான் மட்டும் வீடியோக்காண்டி பவுல்ல கேட்டிருக்கேன். எல்லாமே சாம்பார், ரசம், குழம்பு எல்லாம். நமக்கு இலைக்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல போட்டுறாங்க. இந்த கல்யாண பந்தி ஸ்டைல் அப்படிதாங்க, அப்படியே பண்றாங்க. ஏன்னா வந்து மெனுல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மத்த இலையை இப்படி எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏங்க அது எனக்கு மிஸ் ஆச்சுங்களா நம்ம கேட்க வேணாம். ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவா இருக்கு இந்த ஒரு விஷயம்லாம். எல்லாமே வந்துடுச்சு. நம்ம மெனுல படிச்சதுதான் அப்படியே வந்திருக்கு. இது வந்து சாகு பெல்லம் பாயசம்ங்க. அதுக்கப்புறம் பருப்பு பொடி அப்படியே கிண்ணத்திலே வச்சுட்டாங்க. இது வந்து பாட்ல வந்து தயிர் கொடுத்துருக்காங்க. இது கோங்குரா சட்னி, மேங்கோ பப்புன்னு சொன்னாங்க. இது உருளைக்கிழங்கு ஃப்ரை, ரசம், சாம்பார், மோர் குழம்பு, மொச்சை குழம்பு கொடுத்துட்டு ராகி களி கொடுத்துருக்காங்க, அப்பளம், மோர் மிளகா, ரைஸ். இங்க வந்து கீ வச்சுட்டாங்க. நம்ம கீ எவ்வளவு வேணுமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு பொடி போட்டுக்கலாம். இது எல்லாமே அன்லிமிட்டட் தான், பார்க்கும் போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த சாகு பெல்லம் பாயசத்தை சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ரொம்ப ஓவரா ஸ்வீட்டும் இல்லாம அப்படியே கீல லைட்டா கீ போட்டு பண்ணிருக்காங்க. தனியா ஜவ்வரிசி வேக வச்சு அதுல வந்து சுகர் போட்டு பண்ணிருக்காங்க. ஆனா வந்து பாயசம் ஓவர் ஸ்வீட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இல்ல. அதான் நான் சொன்ன மாதிரி கேசரி டேஸ்ட் கொஞ்சம் வருது. ஆனா என்ன ஒண்ணு, கேசரி ரவையில பண்ணுவாங்க, இது ஜவ்வரிசியில பண்ணிருக்காங்க. சாப்பிடும்போது அந்த ஜவ்வரிசி முழுசா இருக்கா, முத்தா உள்ள போகுதுப்பா. களி வந்து நான் எல்லா இலையும் பார்த்தேன் வீடியோ எடுக்கும் போது. இந்த ஒரு போர்ஷன் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல கேட்டா கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றுவாங்க, இங்க பக்கத்துல கீ வச்சிருக்காங்க. நான் கீ ஊற்றி சாப்பிட்றேன். எப்பவுமே நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிப்போம்ல. களி நல்லா சாஃப்டா இருக்கு. ரைஸும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த களியில. அப்படியே அந்த மொச்சக்கொட்டை குழம்பு ஊத்தும் போது அந்த வாசம் இருக்கு பாருங்க, புளியோட சேர்த்து அந்த மொச்சை வாசம். நல்ல ஒரு காரம். இந்த மொச்சை நல்ல அரோமாவா இருக்கா, நல்லா வேக வச்சிருக்காங்க. அந்த கார குழம்போட மெர்ஜ் ஆகி அப்படியே செம்மையா இருக்கு. நல்ல ஒரு காரம், அதே மாதிரி புளியும் இருக்கு. இந்த களிக்கு ஏத்த மாதிரி நல்ல கார சாரமா இருக்கு. இவங்க களி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. களியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரஃப்பா இருக்கும். ஏதாச்சும் ஒரு குழம்ப நிறைய ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க களி நல்லா சாஃப்டா இருக்குண்ணா. இது பண்ணும் போதே பாருங்க, பயங்கரமா சாஃப்டா இது பண்ணிருக்காங்க. இதுல வந்து ராகியோட பங்கு கம்மியா இருக்கு, ரைஸ் பங்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கலர் பார்க்கும்போது தெரியுது. நான் வந்து ஓவர் ஹைப் எல்லாம் கொடுக்கலங்க, நீங்க கூட்டத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க அதான் இந்த இடம் ஓவர் ஹைப்பான இடம் தான்ட்டு. அடுத்தது நான் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்க பருப்பு பொடி தான். நல்லா காரமா இருக்கும் போல இந்த பருப்பு பொடி. கலரை பார்க்கும் போதே தெரியுது. ஆனா இது எவ்வளவு வேணா ஊத்திக்கலாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரெட் கீ. மொத்தமாவே இந்த பொடியை போட்டு பெரட்டிட்டேன். இருக்கு இந்த கோங்குரா துவையல்ல வெங்காயம், பச்சை வெங்காயம் போட்டிருக்காங்க.
பருப்பு பொடி செம்மையா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு காரங்க பருப்பு பொடியில. கீ போட்டேன்ல, அந்த கீயோட பிளேவர் வாயில போட்டோடனே தெரியுது. நான் அதை ஏன் வச்சுக்கிட்டேன்னு தெரியல. எனக்கு அந்த டேஸ்டோட பருப்பு பொடியோட டேஸ்ட் தான் ரொம்ப டாமினேட் பண்ணுது. அல்டிமேட்டா இருக்கு இந்த பருப்பு பொடி. இந்த கோங்குரா துவையில பிசைஞ்சு சாப்பிடுவோம். கேமராமேன் சொன்னாரு, இப்படி சாப்பிடக்கூடாது, தொட்டிலாம் சாப்பிடக்கூடாது, பிசைஞ்சு சாப்பிடணும்னாரு. ஆந்திரா ஸ்டைல் ஃபுட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரிதான் இருக்கு. நல்லா கோங்குரா துவையில செம்ம புளிப்பு, நல்லெண்ணெய் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு புளிப்புங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, செம்மையா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. அப்போ நல்லா ஒரு பொன்னி அரிசி வாசம் அடிக்குதுங்க சாப்பாடை சுட சுட போடும்போது. முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு, இந்த கூட்டு. உருளைக்கிழங்கு வந்து வறுவல் மாதிரியும் இருக்கு, பொரியல் மாதிரியும் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா தேங்காய் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு முள்ளங்கியோட சாம்பார். முள்ளங்கி நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வேக வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த சாம்பார்ல செம்ம மணமா இருக்கு முள்ளங்கி. அதே மாதிரி இந்த நான் சொன்னேன்ல உருளைக்கிழங்கு வறுவலா இதுக்கு வந்து பொரியலா அப்படின்னு கேட்டேன்ல, அதே மாதிரிதான் இருக்கு. வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க இங்க. போட்டு அதுலயே வந்து கடலை பருப்பு இந்த தாளிப்பு எல்லாம் போட்டு சான்ஸே இல்லை. அந்த சாம்பாருக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கும் நல்லா இருக்கு. இந்த பப்பும் வந்து சாப்பாடுலதான் பிசைஞ்சோம். ஏன்னா எனக்கு மாங்காய் சாம்பார் எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் தான் வந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், ஓ இது ரைஸுக்கு போட்டு பெரட்டி சாப்பிடணும், நம்ம தொட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ட்டு. சரியான புளிப்பு. புளிப்பு மட்டும் இருக்கான்னு கேட்டா புளிப்பு மட்டும் இல்ல, டேஸ்டும் இருக்கு. நான் சொன்னேன்ல மாங்காய் சாம்பார் எப்படி இருக்கும் அதே வந்து கெட்டியான வெர்ஷன்ல கொடுத்துட்டாங்கப்பா. தக்காளியும் போட்டிருக்காங்க. இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட உடனே ஓவரா புளிப்பு டேஸ்ட் தெரியக்கூடாதுன்றதுக்காக லைட்டா முழுங்கினதுக்கு அப்புறம் லைட்டா தான் காரம் டேஸ்ட் தெரியுது. இப்படி ஒரு புளிப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கு இந்த மாங்காய் பச்சடி. சாரி, மாங்காய் கூட்டா, என்னடா இது, மாங்காய் பப்பு. நான் கொஞ்சமா அந்த மொச்சை காரக்குழம்பு வாங்கியிருக்கேன். அதே சுட சுட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து களிக்கே செம்மையா இருந்ததே, இந்த ரைஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு போட்டு பாத்துடணும். ஆல்ரெடி இது புளிப்பு காரக்குழம்பு தான், புளிப்பு இருக்கும், இருந்தாலும் நாங்க இதோட சேர்த்து சாப்பிடுவோம். நான் எதிர்பார்த்த மாதிரியே ரைஸுக்கு அப்படி இருக்கு. அவங்க ரைஸ் வந்து நல்லா விரவரியா வடிச்சிருக்காங்க. காரக்குழம்பு எல்லாம் இப்படி போட்டு சாப்பிடும் போது இதெல்லாம் பத்தாது, இன்னும் சாப்பிடணும்னு தோணும் போல. அடுத்து என்ன, மோர் குழம்பு தான். என்னமோ போட்டிருக்காங்க மோர் குழம்புல காய். அந்த காய் வராமலே வருது, கீழே செட்டில் ஆயிடுச்சு. வெங்காயம், நான் கூட காயின்னு நினைச்சேன். இதெல்லாம் எதுக்குமே தொட்டுக்கிறேன். மோர் குழம்புக்கு என்ன மொச்சை சூப்பரா இருக்கும், அப்படியே காரமா. இன்னைக்கு இவங்க மொச்சை காரக்குழம்பு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அதுவும் அந்த மாங்காய் பப்பும். விட என்னதான் நல்லா இருக்காது. நான் யூஸ்வலா எனக்கு மோர் குழம்புலாம் நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனா வந்து மோர் குழம்புலாம் அவ்வளவா வெங்காயம் இதெல்லாம் அரிசி எல்லாம் அரைச்சி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் வெங்காயத்தை வதக்கி போட்டு வச்சது இவங்களாத்தான் இருப்பாங்க. வெண்டைக்காய் போட்டு வைப்பாங்க, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் எல்லாம் போட்டு வைப்பாங்க. இது அந்த வெங்காயத்தோட அந்த மோர் குழம்பு கடிச்சு சாப்பிடும் போது வேற மாதிரி இருக்கு. அந்த காய்கறி இல்ல வெறும்னே பிளெயின் மோர் குழம்பு கொடுத்துருந்தா கூட நான் இப்படி விரும்பி சாப்பிட்டுருக்க மாட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல, இந்த மோர் குழம்பு நம்ம ஓவரா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஐப்பு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இட்டி தயிர் இங்க பாருங்க, நல்லா இருக்கு. அந்த குல்ஃபி பாட் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. ரைஸ் கம்மியா இருக்கு, தயிர் அதிகமா இருக்கு, பரவாயில்ல, தப்பு இல்லை. எனக்கு இப்படி சாப்பிட்டதான் பிடிக்கும். மோர் ஊத்துனா அந்த டேஸ்ட் மாத்தி விட்டுரும். தயிர் அப்படியே திப்பா, இது என்ன சொல்றது, அல்டிமேட்னு சொல்றதா சூப்பர்ன்னு சொல்றதா நான் யோசிக்கிறேன். இந்த மாங்காய் ஊருக்கா இருக்கு பாருங்க, என்னமோ பண்ணிடுச்சு. இந்த தயிரும் அதுவும் சாப்பிடும் போது இவங்க ஏன் இப்படி எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஃபைனலா ரசம் தான் இருக்கு. நிறைய பேர் வந்து இப்ப வர்ற கமெண்ட்ஸே எனக்கு என்னன்னா, நிறைய ஃபுட்டை வேஸ்ட் பண்றீங்க, வேஸ்ட் பண்றீங்கன்னு. என் இலைய பாருங்க, நான் ரைஸையும் வேஸ்ட் பண்ணல, முக்காவாசி எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ரசத்துக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கையும் முடிச்சிருவேன். ஷோ, இதெல்லாம் ரைஸ்க்கு சாப்பிட வேண்டிய ரசம். சூப்பரா இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு டேங்கி ஃபிளேவருங்க. இதுலயும் நல்லா தக்காளிய அப்படியே மேஷ் பண்ணி போட்டிருக்காங்க. தக்காளி ஃபிளேவர் அள்ளுது இந்த ரசத்துல. பூண்டு இருக்கு பாத்தீங்களா, பூண்டையும்
அவங்க கடையிறாங்களா போட்டு அரைக்கிறாங்களான்னு தெரியல. அங்கங்க தேங்காய் மாதிரி பூண்டு தெரியுது பாருங்க. இது ரசம் கிடையாது, தக்காளி சூப்பு. நல்லா இருக்கு, செம்ம சாப்பாடு. சோத்து முட்டையா மாறிட்டேன் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு. ஆரம்பத்துல சாப்பிட்ட அந்த சாகு பாயசமா என்னது அது, வெல்லம் பாயசம், சாகு வெல்லம் பாயசம், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த களியும் மொச்சக்கொட்டை குழம்பு சான்ஸே கிடையாதுங்க. அப்படியே நான்வெஜ்ல என்னடா நான்வெஜ் செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான்வெஜ்ஜுக்கு ரீப்ளேஸ் இல்ல இருக்க முடியாது. ஆனா வந்து பியோர் வெஜ் ஸ்பாட்ல வந்து வேற லெவலா கொடுத்துருந்தாங்க ஃபுட்டு. நான் சாப்பிட்ட ஒன்னு நின்று பேசிச்சு, அவ்வளோ டேஸ்ட். சாம்பார் ஆகட்டும், அந்த பப்பு, மாங்காய் பப்பு எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த 180 rupeesக்கு வந்து ஒர்த்தான ஃபுட்டுன்னு நான் சொல்லுவேன். நிஜமாவே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இவங்க வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, மதியானம் லஞ்சு, நைட் டின்னர் 3மே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பியோர் வெஜ்ல ஆந்திரா ஸ்டைல் ஃபுட் வந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்னென்ன மெனூஸ் இருக்கு அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.